ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ அதிரடியாக பார்க்க போகிறோம். முக்கியமான ஜோதிட தாள்கள் என்னங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ நாளைக்கு தான் இந்த 7வது மாதத்தில் ஒன் ஆஃப் த கடைசி முக்கியமான நாள். அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நாளைக்கு ஜூலையுடைய கடைசி 31ஆம் நாள், அதே போல் தமிழ் மாதம் ஆடியுடைய கடைசி 15ஆம் நாள், கிழமை அதே போல் வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த 2026 ஆடி மாதத்தில் 3வதாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. முற்றிலும் இந்த வெள்ளிக்கிழமை மிகவும் உகந்த நாள், அதோடு அம்மனுக்கு சக்தி வாய்ந்த நாள். ஸோ இந்த 3வது வெள்ளிக்கிழமை அம்பிகையினுடைய அருளை பெற வழிபாடு செய்யக்கூடிய சரியான முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ சரியான முறையை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த வெள்ளியுடைய சிறப்பை பற்றி சொல்லிடுறேன். வெள்ளியுடைய சிறப்பை தெரிஞ்சுக்குங்க. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மிக மங்களகரமான நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. ஆக்சுவலி ஒவ்வொரு மாதத்துலேயும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்தாவே வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யப்படும். ஸோ ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளியை விட ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளிக்கு அதிக சக்தி இருக்குது. ஆடி அப்படிங்கிறது அம்மன் மாதமாகவும் சக்தி மாதமாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் அம்மனை வழிபாடு செய்ய தவறவிடக்கூடாது. ஆடி மாதம் இந்த டைம் 2026 வெள்ளிக்கிழமையே பிறந்தது. ஸோ பிறந்த முதல் நாளே ஆடி வெள்ளி, ஆடியுடைய 2வது வெள்ளி வந்தது. இப்போ ஆடியுடைய 3வது வெள்ளி நாளை நாள் வர இருக்குது. இந்த ஆடியுடைய 3வது வெள்ளியை எந்த அளவுக்கு நம்ம அம்பிகையின் அருளை பெற வழிபாடு செய்யணுமோ அந்த அருளை பெற வழிபாடு செய்து அம்பிகையினுடைய அருளால் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நம்ம பார்க்கணும். அதனால் ஆடியுடைய 3வது வெள்ளி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தரப்போகிறேன். ஆடியுடைய 3வது வெள்ளி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வழிபாடு செய்து பயன்பெறுங்க. ஸோ வழிபாடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியுடைய 3வது வெள்ளி கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆடியுடைய 2 வெள்ளியை மிஸ் பண்ணியிருந்தாலும் ஆடியுடைய நடுவெள்ளியாக நாளை நாள் வர்றதுனால இந்த நடுவெள்ளியை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ எப்படி வழிபாடு செய்யணும், என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ சொல்லித்தரேன். தெளிவாக இந்த வீடியோவில் அதை தெரிஞ்சு அதை பண்ணி பயன்பெறுங்க. ஆடி மாதத்தில் அனைத்து நாட்களுமே அம்பாளின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாட்களாக இருந்தாலும் ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமே ஒவ்வொரு விதமாக அம்பாளை வழிபடுவது சிறப்பானது என்பது தர்ம சாஸ்திரத்தில் கூறப்படுது. அதன்படி ஆடியுடைய 3வது வெள்ளிக்கிழமையான நாளை நாள் அம்பாளை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், அம்பாளுக்கு என்ன நைவேத்தியம் படைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதை செய்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும். அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக சிறப்பான நாட்களில் ஒன்று ஆடியில் வரக்கூடிய வெள்ளி. ஆக்சுவலி இது அம்பிகையின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாள் என்பது குறிப்பிடப்படுது. பொதுவாகவே நார்மல் டேஸில் வெள்ளிக்கிழமை என்பது பெண் தெய்வங்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகும். அதுலேயும் ஆடியில் வெள்ளியில் அம்பிகையை பராசக்தியாக, சரஸ்வதியாக, மகாலட்சுமியாக கருதி வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். இதனால் முப்பெரும் தேவியர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் மொத்தம் 5 வெள்ளிக்கிழமைகள் அமைந்திருக்கு. இதில் ஏற்கனவே 2 வெள்ளிக்கிழமைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் 2 வெள்ளிக்கிழமை வர இருக்குது. அதன்படி ஜூலையுடைய 31 நாளை நாள் ஆடியுடைய 3வது வெள்ளிக்கிழமையாக அமைந்திருக்கு. ஆடி மாதத்தில் நாளை நாள் 3வது வெள்ளிக்கிழமை தேய்பிரையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாட்கள் அமைந்திருக்கு. காலையில் 5:50 மணிக்கு நல்ல நேரம் துவங்கி காலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 7:47 வரைக்கும் ஒரு நல்ல நேரம் முழுசாக இருக்குது. அதனால் நாளை நாளில் இந்த நேரத்தில் வழிபாடு செய்தால் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபடுவதோடு வளர்ச்சி, வளம் ஆகியவை வாழ்வில் ஏற்படும். ஸோ ஆடியுடைய 3வது வெள்ளிக்கிழமை இந்த நேரத்தில் அம்பிகையின் அருளை பெறுவதற்கு வழிபாடு செய்யுங்க.
ஒருவேளை இந்த நேரம் தவறிட்டிங்கன்னா மற்ற நேரத்தில் வந்து அந்த ராகு கால யமகண்ட நேரம் தவிர்த்து அம்பாளுக்கு வழிபாடு செய்யுங்க. அம்பாளுக்கு நாளினால் தளிகை போட்டு வழிபாடு செய்வது சிறப்பு. பொதுவாக ஆடி மாதத்தில் முதல் 3வது மற்றும் 5வது வெள்ளிக்கிழமையில் தளிகை போட்டு வழிபாடு செய்வது சிறப்பானது. ஏன்னா இந்த 3 கிழமைகளில் நம்ம செய்யும்போது இந்த கிழமைகளுக்கு அதிக சக்தி இருக்கிறதுனால அம்பாள் வந்து அதை ஏற்றுக்குவாங்கங்கிறது ஒரு ஐதீகம். அதுலேயும் நாளை 3வது வெள்ளிக்கிழமை நீங்கள் வாய்ப்பு கண்டிப்பாக வந்து இருக்குங்கிறதுனால நாளை நாளில் அம்பாளுக்கு தளிகை போட்டு வழிபாடு செய்யுங்க. அம்பிகைக்கு தளிகை போடுவதற்கு முதல்ல ஒரு சொம்பில் தண்ணீரை நிரப்புங்க. அதில் சிறிது மஞ்சத்தூள் போட்டு வேப்பிலை மற்றும் மாவிலை போட்டு வந்து வைங்க. ஸோ அந்த சொம்பிற்கு சிறிது பூவும் போட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் அம்பிகையையும் அந்த சொம்பில் இருக்கக்கூடிய நீரில் எழுந்தருளிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தளிகை வழிபாட்டினை நீங்கள் செய்ய வேண்டும். ஆக்சுவலி தளிகைங்கிறது என்னென்னா வாழை இலை போட்டு நாம் என்னெல்லாம் சாப்பிடுமோ அதையெல்லாம் அந்த தாய்க்கு படைத்து வைக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது அருள் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி வேண்டிங்கன்னா கண்டிப்பாக அருள் கிடைக்கும். பிறகு அந்த சொம்பிற்கு முன்பு வாழை இலை போட்டு அதில் தளிகை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இட்டதை ஒரு 4 பேருக்கு தானம் கொடுக்கணும். ஸோ தளிகையில் நீங்கள் வந்து சாதம், சாம்பார், பொரியல், கூட்டு, வடை, பாயாசம் இந்த மாதிரி சமைத்து தளிகை போடுவது நல்லது. உங்களுக்கு இந்த மாதிரி செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கன்னா கலவை சாதம் மாதிரி படைத்து வழிபாடு செய்யுங்க. இதில் உங்களோட விருப்பம்தான். உங்களோட விருப்பப்படி தளிகை போட்டு அம்பாளை வந்து மனக்குளிர செய்து அந்த தளிகையை 4 பேருக்கு தானமாக கொடுக்க வேண்டும். கலவை சாதம் படைத்து தளிகை போட்டிங்கன்னா 3லிருந்து 5 வகை சாதங்கள் படைத்து வழிபாடு செய்ய வேண்டும். சக்கரை பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், கருவேப்பிலை சாதம், வெண்பொங்கல் இந்த மாதிரி என்னென்ன சாத வெரைட்டி இருக்கோ எது முடிகிறதோ அதை 5 வந்து படைத்து வழிபாடு செய்யுங்க. 5 இல்லைனா 3. கட்டாயம் வாழை இலை தளிகையில் இளநீர் வந்து இருக்கணும். அப்புறம் இது அம்மனுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு ரொம்ப பிரியமான துள்ளு மாவு, பானகம், வெத்தலைப்பாக்கு, பழம் ஆகியவையெல்லாம் படைக்கணும். இதை விட இன்னொன்று என்னென்னா அம்பிகைக்கு வளையல், பூ, பொட்டு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதையும் வைத்து வழிபாடு செய்யணும். அம்பிகைக்கு இந்த மாதிரி உரிய எல்லாத்தையும் வைத்து அம்பிகைக்குரிய ஏதாவது பதிக மந்திரலாம் சொல்லி வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறமேட்டு தளிகை வைத்த சாதத்தை வீட்டில் இருக்கிறவங்களும் மற்றவங்களுக்கும் கொடுத்து சாப்பிடுங்க. அதோடு ஆடி வெள்ளியில் யாருக்காவது அன்னதானம் செய்வது அம்பிகையினுடைய முழுமையான அருளையும் பெற்றுத்தரும். அதனால் தளிகையில் நீங்கள் வைத்த சாதங்களை தானம் செய்யும்போது தளிகையில் வைத்த அந்த வளையல், பூ, பொட்டு இதையும் வந்து தானம் செய்யுங்க. இந்த மாதிரி தான் ஆடியுடைய 3வது வெள்ளி அம்பிகையின் அருளை பெற தளிகை போட்டு வழிபாடு செய்யணுங்கிறது குறிப்பிடப்படுது. நான் சொன்ன நேரத்தில் வழிபாடு செய்திங்கன்னா ரொம்ப விசேஷம். ஒருவேளை நான் சொன்ன நேரத்தில் உங்களால் வழிபாடு செய்ய முடியலனா நீங்கள் ராகு காலம், யமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்து வழிபாடு செய்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். அதனால் ஆடியுடைய 3வது வெள்ளி தளிகை போட்டு வழிபாடு செய்ய மறக்காதீங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.